அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சந்தைக்கு பிறந்த ஊடாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டிநாதன். இன்று நாங்கள் பர்ச்மன் ஸ்டேடியத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நடாத்தும் வருடாந்த தடகள விளையாட்டுப் போட்டிகள் இப்போது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு சிறப்பு விருந்தினராக எங்களுடைய நீதன் ஷான் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அவரிடம் சில உரையாடல். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். இன்று இந்த விளையாட்டு போட்டிகள், நாடு கடந்த தடகள விளையாட்டு போட்டிகள் பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சுருக்கமான, எங்கள் எல்லோருக்கும் உங்களை தெரியும், இருந்தாலும் இதை பார்க்கும் மற்ற நேயர்களுக்கு உங்களை தெளிவுபடுத்துவதற்காக சில கருத்துக்களை கூறுவோம். ஜத்துஷிகா சுஜன், காவியன் ஸ்ரீபதி, நகரசபை உறுப்பினர் சாந்திகா முகுந்தன், இன்று 7வது வருடமாக நாடு கடந்த தமிழ் அரசு ட்ராக் அண்ட் ஃபீல்ட் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இது முக்கியமான விஷயம். தமிழீழம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழீழ மக்களுடைய விளையாட்டுத்துறையை வளர்த்தெடுப்பதற்கு மிக முக்கியமான நமக்காக ஒரு நாடு இல்லாத பொழுது எமது விளையாட்டுத்துறையை புலம்பெயர்ந்த சமூகங்களிலும் வளர்த்தெடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதில் ட்ராக் அண்ட் ஃபீல்டும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்தது. இந்த வகையிலே இன்று இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திற்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இதில் போட்டியிடுகின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அது மட்டுமல்ல, அந்த வகையில் இன்னும் ஒரு சில கேள்விகள். இங்கு எங்களுடைய மக்கள் தங்கள் ஊர்களாக ஒவ்வொரு இடங்களில் ஒன்று ஊடல்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் நிகழும் இந்த நிகழ்வுகள் தான் எந்த ஊர் என்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய தமிழ் மக்கள் எவராவது பங்கு பெற்றலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மறுபடி ஊராக நடத்தும் நிகழ்வுகளில் அந்த ஊர் மக்கள் தான், பிள்ளைகள் தான் பெரும்பாலும் விளையாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் ஒரு நலன் விரும்பிகளாக இங்கு வருவார்கள். இந்த வகையில் இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நடத்தும் இந்த தடகள விளையாட்டுப் போட்டிகளுக்கும் மற்ற ஊர்களில் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசமாகவும் அதனுடைய அனுகூலங்கள், அது பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுங்க. விளையாட்டுகள் என்பது எல்லா மட்டங்களிலும் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு குடும்பங்கள் விளையாட வேண்டும், உறவினர்களுக்கு விளையாட்டுகள் இருக்கலாம். அதுக்கடுத்தது பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளில் இந்த பிள்ளைகள் பங்கு பெற்றிருந்தார்கள். இது தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக வருகின்ற பொழுது அனைத்து ஊர்களும் ஒன்றாக வரக்கூடியவர்களும் தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு போட்டியிடக்கூடிய இந்த மாணவர்கள் பலர் தங்களது பாடசாலைகள் போட்டியிடுவார்கள். வேற்றின மக்களோட போட்டியிடுவதாக இருக்கலாம். இருந்து தமிழர்களாலே போட்டியிடப்பட்டு தமிழர்களாலே அங்கீகரிக்கப்படுவது அது அவர்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். இந்த வகையிலே எல்லா விளையாட்டு போட்டியிலும் எல்லா மட்டத்திலும் தேவையான ஒன்றாக தான் பார்க்கிறேன். சரி, அந்த வகையில் இறுதியாக உங்கள் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோடு சிற்று உரையாடலை தந்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக இதை பார்த்து கொண்டிருக்கும் கபனி வலைத்தள நேயர்களுக்கும் சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்படிப்பட்ட சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும், அது பற்றி உங்களுடைய தெளிவான அறிவுரையை சுருக்கமாக கூற முடியுமா எங்கள் நேயர்களுக்கு? நிச்சயமா, இந்த உடற்பயிற்சி என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்திற்கு பலருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் இருப்பதில்லை, பலருக்கு இதில் ஈடுபாடும் இல்லாமல் இருப்பது கூட கவலையாக இருக்கிறது. அவை தங்களது உடற்பயிற்சிகளை ஒழுங்காக அமைத்துக் கொண்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது உள ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையிலே உள ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கு இந்த மாதிரியான போட்டிகளிலே நிச்சயமாக பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சரி, அந்த வகையில் இதுவரை எங்களுடைய கேள்விக்கு சிறப்பான விளக்கத்தை நீதன் ஷான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. ஜீவித், தயபரன் and Sivashankar.